நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் லார்ட். வருடத்தின் முதல் உயிர்த்தெழுதலின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் நன்மையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உயர்வையும் தேவன் கட்டளையிடுவார் என்று ஒரு ஊழியக்காரன் என்ற நிலையிலே உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை. 2023 ஆண்டு நம்மளோடு பயணித்த அநேகர் இந்த 2024 இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவங்களை விட நான் நீதிமானும் பரிசுத்தவானும் நல்லவன் என்று நினைக்கலாம். ஆனால் இந்த ஒரு புதிய ஆண்டுல நீங்கள் எனக்காக பிரயோஜனப்படுகிற ஒரு பிளவுமோனாக இருப்பீர்கள் என்று தேவன் நம்பி விசுவாசித்து இந்த 2024 உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு பக்தன் இவ்வனமாய் பாடுகிறான், மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை. இந்த நல்ல நாளிலும் சற்று நேர தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தல நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். 2ஆம் வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் எங்கள் தேவனுமாயிருக்கிற நல்ல தகப்பனே, வாசித்த வார்த்தை உம்முடையது ஆண்டவரே, அடியனும் உம்முடையவன். இந்த வார்த்தைகளை யூடியூப் சேனல் மூலமாக, இந்த ஜோஸ்வா டிவியின் மூலமாக தேசத்தின் பல பகுதிகளிலே கண்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாயிருக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தர்மங்களும் காணிக்கைகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் என்ற தலைப்பிலே இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு தேவ வார்த்தையை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தல நடபடிகளில் பல அதிகாரங்களும் பல வசனங்கள் இருந்தாலும் என்னை அதிகம் கவர்ந்த ஒரு அதிகாரமாகும் இந்த 10ஆம் அதிகாரம். இந்த 10ஆம் அதிகாரத்தின் மிகவும் அழகாக அறியப்படுகிற ஒரு கதாபாத்திரமாகும் கொர்நேலியு. அவனை குறித்து 10ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதி. அவன் ஒரு பெரிய மேஜர் ஜெனரல் ஆகும். அவனுக்கு பதவிக்கும் அவன் தேசத்தில் உள்ள அந்த அந்தஸ்துக்கும் அவனுக்கு குறைவில்லை. அவன் செசரியா பட்டணத்தில் இருந்தவன். செசரியா பட்டணம் என்ற பட்டணம் ஒரு பெரிய பட்டணம் என்பது நாம் வேதத்தின் வரலாற்றை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கற்றுக்கொள்ள முடிகிறது. ஒருவேளை நமக்கு ஒரு வசதி வந்தால், நமக்கு ஒரு பணம் வந்தால், நமக்கு ஒரு பதவி வந்தால், நாம் மற்றவர்களை மதிப்பதோ மற்றவர்களை நேசிப்பதோ மற்றவர்களை கனம் பண்ணுவது என்பது குறைந்து போய்க் கொண்டிருக்கிற காலம். ஆனால் கொர்நேலியுவை குறித்து நான் கற்றுக்கொண்ட பொழுது
வேதத்தில் ஆழமான சத்தியம் பரிசுத்தாவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை உங்களுக்கு தேவனுடைய சமூகத்திலே தேவ வார்த்தையோடு கொண்டு வருவதிலே மிகுந்த சந்தோஷம். 2ஆம் வசனம் சொல்லுகிறார், அவரை குறித்து சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவன். பணம் வந்தா பெருமை வரும், பதவி வந்தால் அதை விட நான் தான் பெரியவன் என்று நம்முடைய சற்றினுடைய காலரை தூக்கி காட்டுவோம். ஆனால் தனக்கு பதவி உண்டு, தனக்கு நல்ல வசதி உண்டு, தனக்கென்று ஒரு நல்ல அந்தஸ்தும் அபிமானமும் உண்டு. ஆனால் அவன் கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனாக மாறினான். 2024ஆம் ஆண்டு ஆரம்ப காலத்தில் இருக்கிற சபையே, இந்த சத்தத்தை கேட்கிற ஜனமே, ஒருவேளை நீங்கள் உலகத்தில் பெரிய பதவி வகிக்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு ஸ்தாபனத்தினுடைய நிர்வாகியாக இருக்கலாம், ஒரு கம்பெனியினுடையதான ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கலாம், ஒருவேளை கம்பெனியே உங்களுடையதாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். இந்த உலகத்தில் நம்ம மாற்றப்பட்டால் நம்ம அனுபவிக்கிற ஒன்றும் நம்ம கையில் இருக்காது. நம்ம வீட்டில இருந்து நம்ம மரித்த பின்பு தூக்கி எடுத்து எரிந்து விடுவார்கள். ஆனால் கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். தேவ பக்தி உள்ளவன் எவனோ அவனோடு கர்த்தர் பேசுவார். அவனுக்கு உலகத்துல மற்ற எல்லாருக்கும் உள்ள சுபாவம் இருக்காது. அவனுக்கு ஒரு விசேஷித்த கேரக்டரை கர்த்தர் கொடுப்பார். இந்த 2024ஆம் ஆண்டு ஆரம்ப காலத்துல நிற்கிற உங்களை பார்த்து என்ன பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டுல உங்ககிட்ட என்கிட்ட கர்த்தர் எதிர்பார்ப்பது காணிக்கை அல்ல, தசமபாகம் அல்ல, பொருத்தனை அல்ல, நீங்க விளைச்சலின் முதல் பங்கு அல்ல. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறது ஒரு தேவ பக்தி உள்ள கொர்நேலியுவை போல நல்ல சுபாவம். தேவ பக்தி என்பது வெளியரங்கமாக காதல கழுத்துல கிளத்துகிறது அல்ல, வெள்ள வஸ்திரம் போடுகிறது அல்ல, மீசை எடுத்தது அல்ல. தேவ பக்தி தேவனுக்குள் நம் ஐம்புலன்களை தேவனுக்குள் கண்ட்ரோலா வைக்கிற, தேவனுக்குள் பக்தியாய் வாழ்கிற, ஜெபம் பண்ணுகிற, வேதம் வாசிக்கிற, வாரத்தின் முதல் நாள் தேவனை ஆராதிக்கிற, குடும்ப ஜெபம் பண்ணுகிற, தேவனை அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபிக்கிற ஒரு தேவ பக்தியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி கொர்நேலியுடைய வாழ்க்கையில தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். 2024ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட பேசுகிறார். ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பத்தை உங்க ஊர்ல, உங்க சமுதாயத்துல, உங்க தெருவில் உங்களை கர்த்தர் அழைத்து வேர் பிரிக்க விரும்புகிறார். இரண்டாவதாக கொர்நேலியுவை குறித்து கற்றுக்கொள்ளும் பொழுது தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருக்கலாம். சில வீடை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அப்பா நல்ல ஜெபம் பண்ணுகிறவராக இருப்பாரு, ஆராதிக்கிறவராக இருப்பாரு, உண்மை உள்ளவராக இருப்பாரு. ஆனா மனைவி டெட் எகெயின்ஸ்டா இருப்பாங்க. சில வீடுகளில் அப்பாவும் அம்மாவும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருப்பாங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக இருப்பாங்க. ஆனா பிள்ளைகள் டெட் எகெயின்ஸ்டாக பிள்ளைகள் வாழ்வார்கள். கொர்நேலியுவுக்கு நல்ல அங்கீகாரம் உண்டு, நல்ல பதவி உண்டு, நல்ல வேலை உண்டு. ஆனால் கொர்நேலியுடைய வாழ்க்கையில இரண்டாவது என்னை கவர்ந்த கொர்நேலியுவினுடைய லைஃப் ஹிஸ்டரி, அவன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். டிரான்ஸ்பார்மரை நீங்க பார்க்க சொல்ல அதை தொடக்கூடாது, தொட்டால் அபாயம் என்ற டேஞ்சர் என்ற ஒரு 2 கையினுடைய எலும்பு கூடும், தலையினுடைய எலும்பும் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். இதை தொட்டால் மரணம் சம்பவிக்கும். கொர்நேலியுனுடைய லைஃப்ல தேவன் என்னை கற்றுக் கொடுத்து என்னை படிப்பித்ததை உங்களுக்கு நான் எடுத்து கூறுகிறேன். அவன் குடும்பமாக தேவனுக்கு பயந்திருந்தான். பதவி உண்டு, உயர்வு உண்டு, பெரிய பெரிய அங்கீகாரம் உண்டு. அவனுக்கு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறான். அட்டென்ஷன் சொன்ன இந்த 100 பேர் அட்டென்ஷன் சொல்லுவாங்க.
ஆனால் அதை அவன் பெரிதாக உணரவில்லை. அவன் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணினான். பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலே நோவா என்கிற தேவ பக்தனை பார்க்கிறோம். நோவா பேழையை உருவாக்கினான், ஊரூராய் சென்று ஜனங்களோடு பிரசங்கித்தான். ஆனால் 8 பேர் மட்டும்தான், அவன் குடும்பம் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டது. மற்றவர்கள் எல்லாம் தண்ணீரில் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த ஒருவேளை அந்த வேதாகமத்தின் ஆழமான சத்தியத்தை அவன் அறிந்திருக்க கூடும். நோவாவின் காலம் வேறு, கொர்நெல்லியுடைய காலம் வேறு. ஆனால் அவன் இந்த வேத வசனத்தை இருதயத்தில் தியானித்து குடும்பமாக தேவ பக்தி உள்ளவனாக மாறினான். 2024 ஆண்டு நீங்கள் ஒரு பொருத்தனை எடுக்க வேண்டும். நீங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ, இந்த சத்தத்தை கேட்ட உடனே நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் தெரியுமா? இந்த ஆண்டுல 52 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 52 ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் குடும்பமாக பயபக்தியோடு தேவனை ஆராதிப்போம். குடும்ப ஜெபம் எங்க வீட்டில் உண்டாகும். எங்களுக்கு தேவ பக்தியோடு எங்க வேலையில் இருப்போம், எங்க குடும்ப வாழ்க்கையில் இருப்போம், எங்களுடைய படிப்பு காரியத்தில் இருப்போம் என்று ஒரு பொருத்தனை இந்த நாளிலே கொர்நெல்லியை போல பண்ண வேண்டும். கொர்நெல்லியு தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். மூன்றாவதாக அவன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து வந்தான். இன்னைக்கு சபைகளெல்லாம் போதகர்மார் சபையை என்ன படிப்பிக்கிறாங்கன்னா, நீங்க தசமபாகம் கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்காட்ட உங்களுக்கு நரகம் என்றெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். நீங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும், பொருத்தனை கொடுக்க வேண்டும் எல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் தான தர்மம் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தை பிரசங்கிக்கிற பல போதகர்கள் பிரசங்கிப்பதில்லை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தான தர்மம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் பசியாயிருந்தேன், நீ எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், நீ எனக்கு வஸ்திரத்தை கொடுக்கவில்லை. இந்த சிறியவர்களுக்கு நீ எதை செய்தாயோ அதை நீ எனக்கு செய்தாய். ஆதலால் உங்க கண் முன்னால கைகள் இல்லாதவர்கள், கால்கள் இல்லாதவர்கள், கண்கள் இல்லாதவர்கள் கை நீட்டும் பொழுது சபைக்கு கொடுக்கிற அந்த காணிக்கையை விளம்பரத்திற்கு கொடுக்கிறது போல இந்த ஏழைகளின் பட்சத்தில் நாம் நிற்கவில்லை. கொர்நெல்லியு அப்படிப்பட்டவன் அல்ல. கொர்நெல்லியுடைய வாழ்க்கை என்பது ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய்தான். இந்த 2024 ஆண்டு சபைக்கு நீங்கள் எப்படியெல்லாம் காணிக்கையை அள்ளி கொடுக்கிறீர்களோ ரொம்ப சந்தோஷம், அதனால ஆசீர்வாதங்கள் வரும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கொர்நெல்லியுவில அந்த மனுஷனுடைய 100க்கு அதிபதிய நான் கண்ட ஒரு உண்மை, அவன் தான தர்மங்களை ஏழைகளுக்கு செய்தான். வேதம் சொல்லுகிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், கர்த்தர் திரும்பி அவன் கைகளில் தருகிறார். என் தேவன் ஏழைகளின் பட்சம் நிற்கிற தேவன். என் தேவன் ஏழைகளுக்கு உதவி செய்கிற தேவன் என்று நான் கற்றுக்கொண்ட பெரிய உண்மை. நான்காவதாக, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன். The prayer bring victory. ஜெபம் ஒருவனுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வரும். இந்த புதிய ஆண்டை தொடங்கி இருக்கிற நம்ம வாழ்க்கையில போன வருடத்துல ஜெபத்தை விட்டுட்டோம். அதிகாலையில் இருட்டோடு எழுந்திருக்கிற ஜெபத்தை விட்டுட்டோம். முழியிரவு ஜெபத்தை விட்டுட்டோம். சபையில காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுட்டோம். நான் 2023 ஆண்டு என்னுடைய திருச்சபைக்கு ஒரு காரியத்தை படிப்பித்தேன். அதிலே வெற்றி பெற்றேன். ஒரு நாள் கூட தேவாலயம் அடைக்க கூடாது. எல்லா நாளும் ஒவ்வொரு குடும்பங்களுடைய லிஸ்ட போட்டு தேவ சமூகத்தில் ஜனத்தோடு கொடுத்தேன். ஜனம் ஒவ்வொரு நாளும் 1/2 மணி நேரம் கர்த்தர் பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்க தொடங்கினது. சபையினுடைய நிலைமைகளின் எல்லைகளை விரிவுபடுத்தினார். ஜனங்களுடைய அநேக கஷ்டங்கள், பிரயாசங்கள், உபத்திரவங்கள், வியாதிகளை கர்த்தர் குணப்படுத்தினார்.
ஜனங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்ல ஜபத்துல வளர்வதற்கு கர்த்தர் இந்த ஜபத்தின் மூலம் கிருபை செய்தார். புதிய ஆண்டு தொடங்கி இருக்கிற ஜனமே, இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கொர்நேலியு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். பரிசுத்த வேதாகமத்திலும் பல மிஷனரியுடைய வாழ்க்கையிலையும் நீங்க எடுத்துக்கொண்டீங்கடா, யாரெல்லாம் ஜபித்தாங்களோ அவங்க எல்லாம் இந்த வேதாகமத்திலும் இந்த உலகத்திலே சரித்திரம் படைத்திருக்கிறார்கள். இந்த நல்ல நல்ல நாளிலே வில்லியம் கேரி என்ற தேவ மனுஷன் இந்தியாவினுடைய மேப்பை வச்சு பழைய செருப்பை அதை சரி பண்ணுகிற ஒரு வில்லியம் கேரி இந்தியாவினுடைய மேப்பை வச்சு ஜெபம் பண்ணி அந்த ஜனத்தினிடத்துல என்னை கொண்டு செல்ல வேண்டும், அந்த ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்துல அவர்களை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் பாதத்தில் ஜெபித்த ஜெபம். அவங்க தேசத்துல ஒரு நாளில சபையில ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. இந்தியாவுக்கு ஒரு மிஷனரி என்ற ஒரு நபரை கொண்டு போக வேண்டும். யார் போவார் என்று கேட்ட பொழுது படித்தவர்கள், பட்டதாரிகள், பணம் பெருத்தவர்கள், வசதி உள்ளவர்கள் கை தூக்கவில்லை. செருப்ப பழைய செப்பனிடுகிற இந்த வில்லியம் கேரி கை தூக்கினார், நான் போறேன். ஒருவனுடைய ஜெபம், ஒருவனுடைய பாரம் இந்தியா தேசத்துக்கு அவரை கொண்டு வந்தது. அவர் பல இடங்களிலே கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார். இந்தியா அரசாங்கம் அங்கீகரிக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டி என்கிற சிராம்பூர் என்ற யூனிவர்சிட்டியை தழுவி என்னை போல பல பரிசுத்தவான்களை எழுப்பி இந்தியாவில் மாத்திரமல்ல உலக நாடுகளில் கர்த்தருடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிற அநேக பிரசங்கியாரை வில்லியம் கேரி உருவாக்கினார். The prayer bring victory. இந்த நல்ல நல்ல நாளிலே புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற உங்களுக்கு குடும்பமாக ஒரு ஜெப வளையத்துக்குள்ளே நீங்க வரணும். அப்படி வந்தீங்கன்னா இந்த கொர்நேலியுவுக்கு சொன்ன ஒரு பெரிய ரகசியம் உங்க லைஃப்ல, என் லைஃப்ல நடக்க போகிறது. 3ஆம் வசனம், பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வர கண்டான். 4 காரியம் நீங்க உண்மையா செய்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தூதன் கண்டிப்பாய் வருவான். என்ன தெரியுமா? 1, தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கணும். 2, குடும்பமா தெய்வத்துக்கு பயப்படணும். 3, தான தர்மங்கள் செய்யணும். 4, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். இந்த 4 இவன் செய்தான், அவன் வீட்டுக்கு தூதன் வந்தான். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு எந்த தூதனாவது வந்தது உண்டா? கடைக்காரங்க தானே வந்து நிற்கிறா, வட்டிக்காரன் தானே வந்து நிற்கிறா, உங்களோடு போராடுகிறவன் தானே வந்து நிற்கிறா. ஆனால் கொர்நேலியுடைய வீட்டிலே தூதன் வந்து நின்று சொல்லுகிறான், கொர்நேலியுவே என்றான். அவனை உற்று பார்த்தார். அவங்கிட்ட சொன்னாரு என்ன? அப்பொழுது அவனிடத்தில் உன் ஜெபங்கள் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டிட்டு. அல்லேலூயா. இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, நீ கொடுத்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறாரா? நீ கொடுத்த தர்மங்களை ஏற்றிருக்கிறாரா? நீ குடும்பமாய் பக்தி உள்ளவனாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் ஏற்றிருக்கிறாரா? நீ தேவனுக்கு பயந்து இருக்கிறாய் என்று கர்த்தர் கண்டிருக்கிறாரா? தூதனை அவன் வீட்டுக்கு அனுப்பின என் தேவன். இந்த புதிய ஆண்டு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், உங்க வீட்டுக்கு தூதனை அனுப்புவாரு. ஆனா நிபந்தனை, இந்த நல்ல நாளிலே நீ தேவ பக்தி உள்ளவனாய் மாறணும். தேவ பக்தி உள்ளவனாய் மாறணும். 2, தேவ சமூகத்துல தேவனுக்கு பூரணமான குடும்பமாக தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். 3, தான தர்மங்கள் செய்கிறவனாய் இருக்கணும். 4, தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். இந்த வருஷத்துல நீங்க அதை விசுவாசித்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து கொர்நேலியு கிட்ட சொன்ன ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வாரு, உங்கள ஜெபங்களும் உன் தர்மங்களும் உன் விண்ணப்பங்களும் கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற தேவ ஜனமே, ஏதோ வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா மரணம்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில
கர்த்தர் இந்த புதிய ஆண்டு ஒரு புதிய திருப்பு முனையில உங்க கொண்டு போய்விட போகிறார். இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணித்தீர்கள் என்றால் தேவன் உங்களோடு பேசுவார். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக மாறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசியுங்கள், இதன்படி வாழுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மகா ரகசியத்தை வெளிப்படுத்தினதற்காய் நன்றி. இந்த வார்த்தையின்படி வளர்ந்து பெருக கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திக்கும் வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. Amen.